ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி. அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி போற்றி. என் அன்பு செல்லவே, என் அன்பு பிள்ளையே, இந்த பதிவினை கேள் என் செல்லமே. உனக்கானது நிச்சயமாக பலித்துவிடும். திருச்செந்தூரிலிருந்து இந்த முருகப்பெருமான் கூறுகிறேன். நம்பினால் மட்டும் கேள், உனது வேண்டுதல்கள் நிச்சயமாக பலிக்கும். ஆம் செல்லமே, என் மீது முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். ஆம் செல்லமே, எப்பொழுதும் இந்த முருகப்பெருமானை தரிசிப்பதற்கு முன் முழு நம்பிக்கையோடு என் சன்னிதானத்திற்கு வா. அங்கு நான் உனக்கு எல்லாவற்றையும் நடத்தி காட்டுகிறேன். உனது வாழ்க்கை இதுவரை வாழ்ந்து வந்த வாழ்க்கையை பார்த்தால் இயற்கையின் விதி இதுவே என்று தெரியும் போது கிடைக்கும் அமைதி சாதாரணமல்ல. அமைதியை மனதில் நிரந்தரமாக்கிக் கொள்ள வேண்டும். வெற்றிகள் கிடைக்கும் போது இதுவும் கடந்து போகும் என்பதை நினைவில் கொள். கர்வம் தலை தூக்காது. தோல்விகள் தழுவும் போது இதுவும் கடந்து போகும் என்பதை நினைத்துக்கொள். சோர்ந்து விட மாட்டாய். நிச்சயம் இதெல்லாம் மனதில் வைத்து கொண்டால் சரிதானே. நல்ல மனிதர்களும் நண்பர்களும் வாழ்க்கையில் வரும்போது இதுவும் கடந்து போகும் என்பதையும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இருக்கும்போது அவர்களை கௌரவிப்பீர்கள். அவர்கள் விலகும்போது பெரிதாக பாதிக்கப்படாமல் இருப்பீர்கள். ஆகவே தீய மனிதர்களும் பகைவர்களும் உனது வாழ்க்கையில் வரும்போது இதுவும் கடந்து போகும் என்பதை நினைவில் கொள். தானாக பொறுமை காத்து விடுவாய். பெரிதாக மன அமைதியை இழக்க மாட்டாய். நெற்றி சுருங்கும் போதெல்லாம் இதுவும் கடந்து போகும் என்று நினைவில் கொள். சுருக்கம் போக போக முகத்தில் புன்னகை தவழும். நிச்சயமாக யார் யார் எல்லாம் இன்பத்துக்கு இன்பப்படவில்லையோ அவரெல்லாம் துன்பத்துக்கு துன்பப்படவில்லை. முழுமையாக வாழ்ந்துவார். கஷ்டமும் வரும், இன்பமும் வரும். எதுவும் வந்துவிட்டு போகட்டும் என்று நினைக்க வேண்டும். வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் இணைந்த வினைப்புதான். எதற்குமே பயப்படக்கூடாது என் செல்லமே. எதற்கும் பயப்படக்கூடாது. காலங்கள் மாறும். நிச்சயமாக கனிவு கிடைக்கும். மனதை திடைப்படுத்திக்கொள். துணிவு மிக மிக ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் நடக்கும் கெட்ட விஷயங்களை துணிவுடன் தாண்டி செல்ல கற்றுக்கொள். கடந்து செல். நகராமல் அதே இடத்தில் நிற்க வேண்டாம். எதையும் எதிர்கொண்டு என்ன ஆனாலும் சரி, நல்ல தீர்வு இருக்கும், எல்லாமே சில காலம்தான் என்று நினைத்து எல்லாவற்றையும் கடந்து செல்ல கற்றுக்கொள். அதே நேரத்தில் ஒவ்வொன்றையும் கடந்து போனால்தான் நிறைய அனுபவம் கிடைக்கும். இவையெல்லாம் நடந்தால்தான் நீ சரியான பாதையில் போகிறாய் என்றுதான் அர்த்தம். தோல்வி, அவமானம், சோதனை, துக்கம் எது வந்தாலும் சோர்வாக மன உளைச்சல் வேண்டாம். இதுவும் கடந்து போகும் என்று எல்லாவற்றையும் இலகுவாக எடுத்துக்கொள்ள கற்றுக்கொள். அதைத்தான் நான் சொல்கிறேன். இப்பொழுது என் செல்லப்பிள்ளை அனுபவித்து வந்த இன்பங்களும் துன்பங்களும் கஷ்டங்களும் எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் இருக்கிறது. அதேபோல்தான் நீ அனுபவித்து வந்த துன்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் இதோ முடிவு வரப்போகிறது. இனி பெரும் மகிழ்ச்சியை உனக்கு தரப்போகிறேன் இந்த முருகப்பெருமான். எல்லோருடைய பிரச்சனையும் சரியாக போகிறது. என் பிள்ளைகளின் கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வைக்கப் போகிறேன். நிச்சயமாக இதோ உனக்கு பண உதவி இல்லாதவர்களுக்கு பண உதவிகள் கிடைக்கப் போகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது. ஆகவே எல்லாவற்றுக்கும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருக்குவதை இந்த முருகப்பெருமான் நல்ல பலனை உனக்கு கொடுக்கத்தான் காத்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய உள்ளத்தில் இனி மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்கும். உன் இல்லத்தில் உன் வீட்டில் நல்லதொரு நிலைமைதான் உன் குடும்பத்தினர் அனைவருக்கும் நிச்சயமாக கொடுக்கப் போகிறேன். நல்லதொரு நிலைமையை. உன் குடும்பங்கள் எல்லாம் சுபிட்சமாக இருக்கும். இனி உன் வாழ்வில் இதுவரை பட்ட துன்பங்கள் எல்லாம் தொலையப் போகிறது. கஷ்டங்கள் அனைத்தும் மறையப் போகிறது. எதற்கும் கலக்கப்படக்கூடாது. காத்து கொண்டு இரு. ஒவ்வொரு நொடியும் இனி இன்பம்தான். ஆம் செல்லமே, நீ என்னிடம் செய்த பிரார்த்தனைக்கு நான் செய்யும் கைமாறும் இதுதான். எனவே உன்னுடைய அன்பான வாழ்க்கையை இனிதாக இனிமையாக வாழத் தொடங்கு. வசந்த காலம் ஆரம்பித்து விட்டது. உன்னுடைய செயல்கள் சொல் அனைத்தும் வலுப்பெறும். அதாவது எங்கும் எடுபடும். அதைத்தான் நான் சொல்கிறேன். வாழ்க்கையில் இழந்த அனைத்தும் பெறப்போகிறாய். என்றும் உனக்கு நிம்மதிதான். ஆம் செல்லமே, உள்ளங்கள் எல்லாம் மகிழ்ச்சி பெறும் நேரம் வந்துவிட்டது. எதையும் சரியாக பயன்படுத்திக் கொள். உன்னை பார்த்து
கரை சேர்ப்பது இந்த முருகப்பெருமானின் பொறுப்பல்லவா? தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. பலனை எதிர்பார்க்காதே. இந்த முருகப்பெருமான் உன்னை வெற்றி பாதையில் அழைத்துச் செல்கிறேன். ஒவ்வொரு வழியும் ஒவ்வொரு பாடத்தை தரும். ஒவ்வொரு பாடமும் ஒரு மாற்றத்தை நிச்சயமாக தரும். ஆகவே உனக்கான உதவியை உனக்கு வேண்டிய ஒருவர் மூலம் நிச்சயமாக அனுப்பி வைப்பேன். சந்தோஷமாக பெற்றுக்கொள். ஆபத்தில் இருந்து காக்க நான் இருக்கிறேன். யாம் இருக்க பயம் ஏன்? கண்ணீர் கவலை எல்லாம் இனி உனக்கு வரவே வராது. வழி தெரியாத பாதையில் நீ சென்றாலும் உனக்கு இந்த முருகப்பெருமான் வழிகாட்டியாக நான் வருவேன். இதோ உன் மனதில் உள்ள குழப்பங்களை எண்ணி கவலை வேண்டாம். எல்லாம் சரியாகிவிடும். என் மீது நம்பிக்கையுடன் இருப்பவர்களை இந்த முருகப்பெருமான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். என் வாக்கு என்றும் பொய்யாகாது. ஆம் செல்லமே, நீ நிச்சயம் வாழ்க்கையில் முன்னேறுவாய். படைத்தவனுக்கு தெரியும் உன்னால் எவ்வளவு பாரங்கள் சுமக்க முடியும் என்று. ஆகவே எதற்கும் தளராதே, பயப்படாதே. ஒவ்வொரு விடியலும் ஒன்றை உணர்த்தி கொண்டேதான் இருக்கும். இந்த பிரபஞ்சத்தில் மீண்டும் இன்னொரு வாய்ப்பு இருக்கின்றது. அதனை முழுமையாக பயன்படுத்திக் கொள் என்று நான் உன்னிடம் உன் வீட்டிற்குள் நுழையும் போது உனக்கு முன் உன் வாசலில் வந்து உன்னை வரவேற்பதும், நீ வெளியில் செல்லும் போது உன்னை வழி அனுப்பிவிட்டு உனக்கு துணையாக வருவதும் இந்த முருகப்பெருமான் தான். சில நேரங்களில் என்னுடைய வேண்டுதல்கள் தாமதமாக நடக்கலாம். இனி நிச்சயமாக அப்படி நடக்காது. அதை நான் பார்த்து கொள்கிறேன். உனக்காக உதவி செய்ய கிளம்பிவிட்டேன். நீ பயணம் செய்யும் வாய்ப்பு உனக்கு இப்பொழுது கிடைக்கப் போகிறது. அதை சரியாக பயன்படுத்திக்கொள். இல்லாதவர்கள் உன்னை தேடி பொருளோ அன்னமோ கேட்டால் தவிர்க்காது உன் சக்திக்கு முடிந்த அளவு கொடுத்து உதவு. ஆகவே 1000 ஜென்மங்களின் புண்ணியம் கிடைக்கும் உனக்கு. எவ்வளவு கஷ்டப்பட்டு விட்டோம் என்பதை விட அவ்வளவு கஷ்டத்திலையும் யாரையும் கஷ்டப்படுத்தவில்லை என்பதேதான் உன் தன்னம்பிக்கையின் வெற்றி. நான் சொல்கிறது புரிகிறது தானே? ஆகவே நம்பிய ஒவ்வொருவரும் ஒரு அமைதியாக அருமையான பாடத்தை உனக்கு கற்றுத் தருகின்றனர். இனி வாழ்க்கையில் யாரையும் நம்பக்கூடாது என்ற பாடமே. நம்பு, தவறில்லை. ஆனால் யாரையும் ஓர் அளவுக்கு மேல் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம் என்றுதான் உன்னிடம் நான் எச்சரிக்கை செய்கிறேன். நேர்மையாக இருப்பவர்களுக்கு கோபம் சற்று அதிகமாகத்தான் வரும். ஏமாற்றங்களை தாங்கும் சக்தி அவர்களுக்கு இருக்காது. துரோகிகள் யார் தெரியுமா? துரோகத்தை செய்துவிட்டு அந்த குற்ற உணர்வு எதுவும் இல்லாதது போல் சுற்றி திரிபவர்கள்தான். சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட சிரித்து விட்டு செல்வது மிகவும் நல்லது. உன் மௌனம் திமிரல்ல, உனக்குள் இருக்கும் வலி அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆகவே எதற்காகவும் கலங்காதே. அவர்கள் விரைவில் நிச்சயம் உன் பக்கம் இருக்கும் நியாயத்தை புரிய வைப்பேன் இந்த முருகப்பெருமான். அதேபோல் மரியாதை இல்லாத இடத்தில் நின்று கூட பேசாதே. எல்லா உறவுகளும் கண்ணாடி போல்தான். உடையாத வரை ஒரு முகம், உடைந்து விட்டால் பல முகம். நீ யாருக்கும் கெடுதல் செய்யவில்லை என்று நிச்சயமாக இந்த முருகப்பெருமானுக்கு நன்றாக தெரியும். உண்மையை மட்டும் பேசிப்பார். குணத்தால் கிடைக்கும் புகழ் உனக்கு கிடைத்து நிச்சயம் மகிழ்ச்சி அடைவாய். ஆம், இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு. உனக்கானது நிச்சயமாக எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. இது முருகனின் சத்திய வாக்கு, அருள் வாக்கு, வேத வாக்கு. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.